ஹாய் மக்களே, நான் உங்கள் திண்டுக்கல் காயர்பாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அது நம்ம 2 இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால டைம் வந்து நமக்கு பத்தாதனால நம்ம ஒரு இடத்துல வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் இருக்கோம். இன்னைக்கு 25 கிலோ நம்ம சிக்கன் பிரியாணி போகிறோம். 25 கிலோ சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, அதோட பார்த்தீங்கன்னா தால்ச்சா, தயிர் சட்னி, கோதுமை ரவை பீரணி, கரண்டி ஆம்லெட்டு, சிக்கன் பெப்பர் கிரேவி போடுறோம். இப்போ நம்ம அடுத்து வந்து உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு நம்ம செய்முறையில் உங்களுக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 25 கிலோவுக்கு உண்டான வட்டா இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுப்பு செட் பண்ணி அடுப்பு பற்ற வச்சு வட்டா ஏற்றியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு உண்டான எண்ணெய் நெய் இப்போ ஊற்ற போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கு வந்து நம்ம 300 நெய் ஊற்றுவோம், 200 எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ நமக்கு வந்து ஒரு 16 படி வருது கணக்கு. 16 படி பார்த்தீங்கன்னா நம்ம 5 லிட்டர் நெய் ஊற்றுறோம். 5 லிட்டர் நெய் ஊற்றிட்டு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு 2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். கோழிக்கறின்றனால கொழுப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் நம்ம நெய் மட்டும் கொஞ்சம் அந்த அளவை பார்த்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, நம்ம கணேஷ் நெய் தான் ஊற்றுறோம். இப்போ வந்து 5 லிட்டர் நெய் நம்ம ஊற்றுறோம். ரெண்டு லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். 5 லிட்டர் கேனு நம்ம 2 லிட்டர் அளவுக்கு இப்போ வந்து ஆயில் ஊற்றுறோம். அப்படின்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வந்து 2 கிலோ 400 கிராம் படிக்கு வந்து 150 கிராம் பெரிய வெங்காயம் நறுக்குனது. இப்போ 2 கிலோ 400 கிராம் போடுறோம். இப்போ நம்ம வந்து 16 படி போகிறோம். கிலோ வந்து 25 கிலோ படி கணக்குலாம் பார்த்தீங்கன்னா 16 படி பிரியாணி போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கட்டு புதினா போடுறோம். இப்போ புதினா அப்படி நல்ல இலையாக ஆஞ்சு வச்சிருக்கோம். 1.5 கட்டு புதினா நம்ம போடுறோம். புதினா எப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அலசிடணும். புதினா மல்லியில் மட்டும் மண் நிறையா இருக்குது இலையெல்லாம். அதனால் நல்லா நம்ம நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும். அலசிட்டு நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுவோம். 1.5 கட்டு புதினா போடுறோம். இப்போ இந்த புதினா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து தொடர்ச்சியாக என்னென்ன போடுறது நம்ம அடுத்து சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் அரை வெங்காயம் வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 160 கிராம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். படிக்கு வந்து 10 கிராம் கணக்கு. இப்போ நம்ம 160 கிராம் மிளகாத்தூளுக்கு ஆட் பண்ணுறோம். நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா அந்த வெங்காயம் இந்த மிளகாத்தூள் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வெங்காயம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு படிக்கு நம்ம 200 கிராம் போடுறதுனால இப்போ வந்து 16 படி 25 கிலோ 3 கிலோ 200 கிராம் இஞ்சி போடுறோம். அதே அளவுக்கு பூண்டு. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 6 கிலோ அளவு போடுறோம். அது படிக்கு 400 போடுறதுனால நம்ம அப்போ 6 கிலோ போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 200 இஞ்சி ஆட் பண்ணுறோம். நம்ம போகிறோம் 6 கிலோ 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறப்ப நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நம்ம 3 ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி போடணும். தக்காளி வந்து படிக்கு வந்து 150 கிராம் அளவுக்கு நம்ம வந்து 2.5 கிலோ தக்காளி நம்ம போடுறோம். 400 வருது எக்ஸாக்டாக. நம்ம 2.5 கிலோ தக்காளி நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். தக்காளி போடுறோம். பண்ணுவோம். நம்ம இதோட வந்து அடுத்து நம்ம தயிர் ஆட் பண்ணணும். படிக்கு வந்து நம்ம 100 கிராம் தயிர் ஆட் பண்ணோம். நம்ம வந்து இதில் 1/600 தயிர் நம்ம ஆட் பண்ணோம். இப்போ நம்ம 1 லிட்டர் பாக்கெட் இருக்கனால நம்ம வந்து 1.5 பாக்கெட் இதில் ஊற்றுறோம். 1.5 லிட்டர் தயிர் இப்போ நம்ம ஊற்றுறோம். ஆமாம், மல்லித்தலை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ மல்லியை நல்லா நறுக்கி நல்லா அலசி வச்சுக்கணும். ஆமாம். இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்டை ஏலக்காய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து படிக்க 10 கிராம் போடுறதுனால
ஒரு 16 படிக்கு வந்து 160 கிராம் பட்டை, 160 கிராம் ஏலக்காய், கிராம்பு வந்து நம்ம 35 கிராம் வந்து கிராம்பு போடணும். கிராம்பு 3 நம்ம நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி வச்சிருக்கோம். இந்த ஃபைன் பவுடர் நம்ம அரைச்சது மொத்தம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கொட்ட போகிறோம். அரைச்சது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்குறோம். உப்பு எடுத்து எல்லாத்தையும் கொட்டி நல்லா கிளறி விடணும். இது வந்து உங்களுக்கு கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணின்றனால மசாலா நல்லா வேகணும். மசாலா நல்லா வந்து அந்த பச்சை ஃப்ளேவர் போன பின்னாடி தான் வந்து நம்ம அடுத்து வந்து உலகத்தையே ஊற்றணும், கறி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டோட வந்து ஸ்மெல் அப்படியே இருக்கும். பச்சை ரா ஸ்மெல் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. நீங்கள் என்ன தான் செஞ்சாலும், நீங்கள் என்ன மசாலா கொடுத்தாலும் அந்த பச்சை ஸ்மெல் போலாட்டி பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு வழங்காது. அதனால் இப்போ பொதுவாக வந்து கோழி பிரியாணி மட்டும் மசாலா நல்லா நம்ம வேக விடணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை ஜக்கு தண்ணி ஊற்றி வேக விடுவோம். மசாலா அரை ஜக்கு தண்ணி ஊற்றுவோம். இப்போ நம்ம இதில் வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். ஒரு படிக்கு வந்து ஒரு கைப்பிடி உப்பு போடணும். அது மாதிரி நம்ம இப்போ ஒரு 16 கைப்பிடி உப்பு போடலாம். 16 கைப்பிடி வந்து ஒரு பாக்கெட் வரும். நம்ம இப்போ ஒரு பாக்கெட் ஆட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸாக வேலை செஞ்சதுனால சாப்பிட முடியல. நமக்கு சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா டீ வடை தான். இப்போ நம்ம இவர் தான் நம்ம மாமா, இவர் தான் நம்ம ஆர்டர் ஃபுல்லாக பிடிச்சி கொடுக்குறது. இவர் நம்ம ரொம்ப நெருங்கிய மாமா, நம்ம ஃப்ரெண்டோட தாய் மாமா. நம்மளும் அவர் மாமன்னா கூப்பிட்டுக்குவோம். நம்ம இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து நம்ம மிளகா கிரீன் சில்லி ஆகும். நம்ம நாட்டு மிளகா தான் எப்பவும் போடுவோம். இந்த சைடு நாட்டு மிளகா தான் வந்து நம்ம காட்டு எடுக்கும். அந்த நீளமான மிளகாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரப்பு இருக்காது. அது எவ்வளோ போட்டாலும் அதிகமாக உரப்பு இருக்குது. இந்த மிளகாவில் வந்து நல்லா காட்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். போடுப்போம். போதும். இந்த மசாலா நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கும். மசாலா நல்லா வெந்த பின்னாடி தான் நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள தண்ணி அரிசி எல்லாம் அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக அப்படியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து மசாலா நமக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. மசாலா கிட்ட வைப்பேன். மசாலா வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து இப்படி எண்ணெய் பிரிஞ்சு இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நம்ம போட்டப்போ என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ இந்த பச்சை மிளகா இந்த கலரில் மாறிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக மசாலா உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு இருக்கும். ஃப்ளேவரு இந்த கலர் வந்த முன்னாடி ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லா கம்மன்னு வரும். அந்த டயத்தில் இப்போ நீங்கள் இப்போ சிக்கன் ஆட் பண்ணணும். சிக்கன் ஆட் பண்ணி ஒரு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அதுக்கு சிக்கனை போட்ட உடனே லெமன் ஊற்றிடணும். நம்ம சிக்கன் உடையாமல் கிடைக்கணுன்றதுக்கான லெமன் ஊற்றுறோம். இதே மட்டன் பிரியாணினா நம்ம அரிசி போட்டுட்டு தம் போடுறதுக்கு அந்த தண்ணி பதம் ட்ரை ஆகுது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் லெமன் ஊற்றணும். அப்போ வந்து ஆட்டுக்கறி உடையாமல் உங்களுக்கு கிடைக்கும். கோழி பிரியாணின்னும் போது நம்ம மசாலா கொட்டி கறி போட்ட உடனே வந்து நம்ம உடனே லெமன் ஆட் பண்ணுவோம். ஏன்னா கோழி வந்து நம்ம அப்படியே போட்டு ஆக்குறதுனால கோழி ஃபுல்லாக நல்லா சல்லியாக உடஞ்சிடும். அதான் இதுக்கு லெமன் வந்து இப்போ நம்ம கறி கொட்ட போகிறோம். கறி கொட்டி நம்ம உடனே லெமன் ஆட் பண்ணுவோம். இப்போ கறி கொட்டலாம். கறி ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 25 கிலோ அரிசி 30 கிலோ கறி போடுறோம். ஏன்னா நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி உடையும், எப்படினாலும் உடையும். நம்ம என்ன லெமன் ஊற்றினாலுமே கொஞ்சமாவது உடையும்ல. அதனால் நம்ம வந்து ஒரு 5 கிலோ கறி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் இதில் ஆட் பண்ணுறோம். நட்டு ஊற்றிடுமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு வந்து 1.5 படி தண்ணி ஊற்றணும். இப்போ 16 படின்றனால நமக்கு வந்து 24 படி தண்ணி வரும். இப்போ கோழி பிரியாணினால கோழிலேருந்து தண்ணி வடினால நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 3 படி அளவு தண்ணி பிடிச்சிக்கணும். ஏன்னா கோழிலேருந்து அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறோம், கொதிக்க அதுலேருந்து தண்ணி வரும். நம்ம அதனால மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு 3 படி பிடிச்சி வச்சோம்னா நம்ம சோறு வந்து பொழுன்னு கிடைக்கும், உதிரியாக கிடைக்கும். இல்லை நம்ம அளவே மெஷர்மெண்ட் அளவு அப்படியே நம்ம ஊற்றினோம்னா சோறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் கிடைக்கும். அதனால் வந்து கோழி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி வந்து சேர்த்து நம்ம பிடிச்சி வைப்போம். இப்போ குவான்டிட்டி கூட வந்து நம்ம எப்போவுமே
ஒரு படி 2 படி ஆக்குறோம்னா நம்ம அதே அளவு ஒன்றுக்கு 1.5 தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 10 படி 15 படி இப்படி 20 படி அதிகம் எக்ஸ்டன் ஆக்குறோம் என்ன செய்யணும்னா தண்ணி வந்து இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 படி ஆக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 45 படி தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம இதில் எல்லா மசாலா இது இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணுறதுனால அதில் தண்ணி இருக்கும். இப்போ கறி சேர்க்குறோம், அந்த கறி தண்ணி தயிர் இதெல்லாம் தண்ணி இருக்கும். நம்ம அப்போ என்ன செய்யணும், ஒரு 4 படி தண்ணி பிடிச்சி வைக்கணும். பிடிச்சி வச்சோம்னா நம்ம சோறு வந்து பொழு கிடைக்கும். இல்லை நம்ம அப்படியே அந்த தண்ணி ஊற்றினோம்னா அந்த மசாலா இருக்க தண்ணி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா சோறு வந்து குலைவாகும். நம்ம அதனால தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் உங்களுக்கு கூட வந்து நம்ம தண்ணியோட அளவு வந்து குறைச்சி வைப்போம். இதுதான் வந்து நம்ம வந்து வீட்டில் ஆக்குறதுக்கும் நம்ம மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதெல்லாம் வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம், வேற ஒன்றும் நமக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எப்படி நீங்கள் ஆக்குறது மட்டும் பொலிவாக கிடைக்குது, நாங்கள் ஆக்குறது வந்து குறையுது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இதுதான் ரகசியமே தவிர இதில் வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து அளவு கூட குவான்டிட்டி கூட வந்து தண்ணி நம்ம பிடிச்சி வைக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு, நம்ம மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடப்போம். கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டு அது வரைக்கும் மூடி போட்டு நம்ம வெறுப்பை நல்லா ஊற்றிட்டு கொதிக்க விடணும். அந்த ஜக்குக்கு பால் நம்ம வந்து ஒரு 200 கிராம் முந்திரி பார்க்கணும். நீங்கள் முழு முந்திரி போடலாம், உட முந்திரி போடலாம். ஆனால் முந்திரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஐயப்பிலாம் நல்லா இருக்கும், டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒலை வர ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷத்துல ஒலை வந்துடும். ஒலை வந்தோன்னா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை நம்ம வடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம சாப்பாடில் ஆட் பண்ணணும். நம்ம வந்து கொதிச்சோன்னா எப்படி நம்ம போட்டுக்கின்றது உங்களுக்கு சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி கொட்டப்போம். அரிசி நம்ம இப்போ கொட்டப்போம். அரிசி கொட்டிட்டு நம்ம கொட்டி வந்து நல்லா கிளறி விட்டோம்னா இந்த தண்ணி வந்து கொதிக்கும். அரிசி நின்று ஒரு 10 நிமிஷம் வேகும். வெந்த பின்னாடி நம்ம லாஸ்ட்டாக கிண்டி தம் போடணும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அரிசி வேகும். பார்த்தீங்கன்னா சோறு வந்து தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிறவங்க சுற்றி கிண்டணும். நம்ம கிண்டிட்டு இப்போ அனலை பிரித்து மேலே தம் போடணும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபைனல் ப்ராசஸ்க்கு வந்துருச்சு. அங்கே எழுத்துட்டு வருவார். அவர் வந்து ஃபைனல் ப்ராசஸ்ல இருக்கார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 5 லிட்டர் நெய் சொல்லியிருந்தாங்கல்ல, அதில் எப்பவுமே நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் நிப்பாட்டி வச்சிருப்போம். ஏன்னா தம்மடிக்கு மேலே ஊற்றினோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதுக்காண்டி எப்பவுமே எல்லாருமே நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் நிப்பாட்டி வச்சிருப்போம். இப்போ இதே குவான்டிட்டி கூடன்னா நம்ம 1 லிட்டர் அந்த ரேஞ்சுக்கு நம்ம நிப்பாட்டி வச்சிருப்போம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் நெய் நிப்பாட்டி வச்சு நம்ம மேலே ஊற்றி பார்த்தீங்களா சோறு எவ்வளோ அருமையாக. இங்கே கிட்ட காப்பா பாருங்க, சோறு நல்லா சோறு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது பரட்டி விட்டுருக்கோம். கோழி பிரியாணி ரொம்ப கிண்டோம்னா கறி பூரா நொறுங்கி போயிடும். அதனால நம்ம தம்மு வந்து ஒரு மீடியமாக உடச்சிட்டு அப்படியே